வணக்கம் ரோகளே. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி. வானிலை அறிக்கையுடன் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய புவியியல் துறை பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழகத்தின் நாகமுத்து பிரதீபராஜர் அவர்கள் திங்கட்கிழமை, அதாவது நேற்று இரவு 11 மணிக்கு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வானிலை அறிக்கை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதை உங்களுக்கு தருகிறேன். நான் வங்கள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது தற்போது உகந்தையிலிருந்து 408 கிலோமீட்டர் தென்கிழக்காக அமைவு பெற்றுள்ளது. அதேபோல இலங்கையின் தென்பகுதியை மையம் கொண்டு கீழ்மண்டல தளம்பல் நிலை ஒன்றும் உருவாகியிருக்கிறது சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை முதல், அதாவது 16/12/2025 வடக்கு, கிழக்கு, மத்திய ஊவா, தெற்கு, வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமான முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இரவு துவக்கம் யாழ்ப்பாணத்திலும் மழை பெய்யுது. 2 மணிக்கு துவங்கிடமில் பெய்து கொண்டே இருக்கிறது. இம்மழை எதிர்வரும் 19/12/2025 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. இந்த மழை நாளை மறுதினம், அதாவது 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 17/12/2025 அன்று கனமழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை நாளை முதல், அதாவது 16ஆம் தேதி தொடக்கம் வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளுக்கு சற்று பலமான காற்றும் வீசும் வாய்ப்புள்ளதாக குறிப்பிடுகிறார். குறிப்பாக மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரவாயில்லை, குறைந்த காற்றுத்தான். இலக்கங்கள் போட்டிருக்கிறார். இலக்கம் 1 இந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவுவதாலும் இக்காற்று சுழற்சிக்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்பதாலும் இலங்கையின் தென்பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நிலவுவதாலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள் சற்று கனமழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கண்டி, மாத்தள, நுவரெலிய, பதுள, கீகால, குருநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே மேற்கூறிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் நாளை முதல், அதாவது 16/12/2025 முதல் எதிர்வரும் 19/12/2025 வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாகவும் எச்சரிக்கை உணர்வோடும் இருப்பது அவசியம். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பல குளங்கள் வான்பாய்ந்து கொண்டிருக்கின்றன. வான்பாயின் நிலையில் உள்ளன. இதனால் அடுத்து வரும் நாட்களில் கிடைக்கும் மழை இந்த குளங்களின் வான்பாயின் நீரின் அளவை அதிகரிக்கக்கூடும், நிச்சயமாக. அதேவேளை நாட்டின் பல இடங்களில், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலம் நிரம்பு நிலையை எட்டியுள்ளதனால் மேலதிகமாக கிடைக்கும் 75 மில்லிமீட்டர் மழை கூட சில தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இது தொடர்பாக அவதானமாக இருக்கும்படி இருப்பது அவசியம் என்றும் சொல்லியிருக்கிறேன். அதேவேளை இலங்கையின் கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு ஆழ்கடற் பகுதிகளுக்கு பல கலங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளவர்கள் வேகமான காற்று மற்றும் அதி உயரம் கொண்ட கடலலைகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மையில நீர்நிலைகள் எல்லாம் வான்பாய்கின்றன. இது வான்பாய தொடங்கி இருக்கிறது. நீர்நிலைகள் கூட வருகின்ற போது வருவதற்கான வாய்ப்பு இருப்பு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ குளங்களுக்கு தண்ணி கூடுதலாக வருகின்ற போது வெளியேறுற தண்ணி கூடுதலாக இருக்கும். ஆகையினால் தாழ்நில பகுதிகளில் இருப்பவர்கள் அவதானமாகவும் எச்சரிக்காமல் இருக்கணும் என்று சொல்கிறார். அதாலே அவருடைய கருத்து எச்சரிக்கை, விழிப்புணர்வு, நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இனி தண்ணி இழுக்கிறதுக்கு பூமியில் இடமில்லை, அப்படியே மேலே நிற்கிது தண்ணி. இனி பாரதம் மிதமான தண்ணி தான். அவ்வளவும் என்ன செய்யும், வெள்ளப்பெருக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகையினால வெள்ளப்பெருக்கிலிருந்து நாங்கள் எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவதானமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும்.
கடற்தொழிலாளர்களுக்கு முக்கியமாக சொல்லியிருக்கிறேன். கடற்தொழிலில் இப்போ போனவ சில பேர் அங்கே தங்கி நின்று மீன் பிடிக்க போகிறவர்கள் கரைக்கு வரலாம் அல்லது அவதானத்தோடு இருக்கலாம். ஏனென்றா காற்றடிக்கின்ற போது அலைகள் உயரும், அலைகள் கொந்தளிப்பு நிலை காணப்படும், கடலில் காற்று வீசும். ஆகையினாலே அதுக்கு அவதானமாக இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றார். மீனவர்கள் மிகவும் அவதானமாக செயல்படுங்கள். கரையோர பகுதியில் இருக்கிற மீனவர்கள் உங்களுடைய தொழிலை செய்வது மிகவும் கடினமான ஒரு தொழில், கடினமான ஒரு வேலை தான் அது. ஆனால் போகாட்டியும் வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது. அப்படியெல்லாம் நினைத்து போவது கவனமாக போங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எங்களுக்கு தேவை. உங்கள் பாதுகாப்பே எங்களுக்கு நிம்மதி. ஆகையினால் நீங்கள் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஏற்றவாரி அதுக்கு விழிப்புணர்வாக எச்சரிக்கையாக தொழிலுக்கு சென்று வாருங்கள். மறுபடி வெள்ளப்பெருக்குக்காக அனைத்து மக்களும் விழிப்பாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இதுதான் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப ராஜேஸ்வர் அவர்களின் வானிலை அறிக்கையை உங்களுக்கு தந்தது. நன்றியுடன் உங்கள் முருகன்.